ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம குங்குமாதி குங்குமப்பூ சோப் சாஃப்ரான் சோப் வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு டிஎம் வாட்டரை வந்துட்டு குங்குமப்பூவால் இன்ஃப்யூஸ் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ எனக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு குங்குமப்பூ வாட்டர் டிஎம் வாட்டர் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் எனக்கு தேவையான அளவு வந்துட்டு வாட்டர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்துட்டு 2-3 பிஞ்ச் ஒரு 4-5 பிஞ்ச் வந்துட்டு குங்குமப்பூ எடுத்து நான் இந்த வாட்டரில் இன்ஃப்யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது போதும். நமக்கு வந்துட்டு இது வந்துட்டு இம்போர்ட் பண்ணது காஷ்மீர்லேருந்து இம்போர்ட் பண்ணி வர வச்சது காஷ்மீரி சாஃப்ரான். உங்களுக்கு இந்த சாஃப்ரான் வேணும்னா என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சோப் வேணும் அப்படிங்கிறனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் 8124218966. ஓகே, இப்போ இது இன்ஃப்யூஸ் பண்ணிட்டோம். இது இன்ஃப்யூஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ காய்ஸ், இப்போ வந்துட்டு இந்த சோப் நம்ம எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி வாட்டரில் வந்துட்டு நான் எப்படி இன்ஃப்யூஸ் பண்ணுறது சாஃப்ரானை அப்படின்னு நான் காமிச்சேன். இந்த சாஃப்ரான் சோப் வந்துட்டு ரொம்பவே ஸ்கின் க்ளோக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஸ்கின்னில் உள்ள டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நம்ம சன் டேன் இதெல்லாமே ரிமூவ் பண்ணி நமக்கு வந்து ஸ்கின்னில் ஒரு க்ளோனஸ் கொடுக்கும். அதனால தான் இந்த சாஃப்ரானை வந்துட்டு நமக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஸ்கின்னோட காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லேயும் இது நிறையாவே நம்ம யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஆயிலையும் வந்துட்டு இந்த மாதிரி சாஃப்ரானை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இதை வந்து நான் தேவையான அளவு எடுத்துக்கிறேன். லை வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். லை மிக்ஸ் பண்ணி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நான் தேவையான அளவு வந்துட்டு கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் தேவையான அளவு வந்துட்டு நம்ம ஆயில்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஆயில்ஸை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 1000 கிராம் ஆயில்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம சோப் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் வந்துட்டு கோகோனட் ஆயில் வந்து இன்ஃப்யூஸ்டு சாஃப்ரான் ஆயிலில் இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். கேஸ்டர் ஆயில் அண்ட் பாம் ஆயில் 3 ஆயில் யூஸ் பண்ணி அந்த சோப் நம்ம மேக் பண்ணுறோம். இதெல்லாம் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த லையையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். லையை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த லையை வந்துட்டு நான் இதை வடிகட்டி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா லையில் வந்து சில பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு கரையாமல் இருக்க சான்சஸ் இருக்குது. அது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து டைரெக்டாக போய் அஃபெக்ட் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த மாதிரி வடிகட்டி நம்ம இது பண்ணுறது. இப்போ இதை வந்து நல்லா பிளெண்டர் பண்ணிவிட்டு எசென்ஷியல் ஆயில் வந்து நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் வந்து இந்த சோப்புக்கு வந்துட்டு லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்கோ, ரோஸ்மேரி இருந்துச்சுன்னா ரோஸ்மேரி, அந்த மாதிரி என்ன இருக்கோ அந்த எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் வந்துட்டு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்டில் இருக்கும், பார்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பிளெண்டர் போட்டுக்கலாம். நான் பிளெண்டர் போட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான ட்ரேஸ் வந்துருச்சு. இதுதான் ட்ரேஸு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து எசென்ஷியல் ஆயில் மிக்ஸ் பண்ணிப்போம். நான் இப்போ வந்து லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில் மிக்ஸ் பண்ண போகிறேன். அவங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து எசென்ஷியல் ஆயில் மிக்ஸ் பண்ணியாச்சு. எசென்ஷியல் ஆயில் இருந்திருக்கு பாருங்கள், மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிப்போம் எல்லா சோப்பில் ஃபுல்லாக கலக்கிற அளவுக்கு. கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு போர் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு கொஞ்சோண்டு இப்போ சாஃப்ரான் போட்டுக்கலாம். அதோட எஃபெக்ட் இன்னும் கொஞ்சமே அதிகமாக இருக்கும். இன்ஃப்யூஸ் பண்ணதோடவே போதும், பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் அழகுக்காக போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம லாஸ்ட்டாக கூட நம்ம மேலே போட்டுக்கலாம். பட் இது வந்துட்டு உள்ளே இருக்க மாதிரி அழகாக இருக்கும். சோப்பு உள்ளே வந்துட்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட் கொடுக்கும்.
அதுக்காக தான் உள்ளே போடுறது. நம்ம டாப்பில் வந்துட்டு சோப்பெல்லாம் மேக் பண்ணி போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே வச்சோம்னா அது வந்து சோப்பு ஃபுல்லாக அந்த எஃபெக்ட் இருக்காது நமக்கு. அது டாப்பில் மட்டும் தான் இருக்கும். அந்த லாஸ்ட் பீஸ் எப்போ கரையுதோ அப்போ தான் நமக்கு அது ஸ்கின்னுக்கு பெனிஃபிட் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம போர் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இது வந்துட்டு சோப்லேயே மிக்ஸ்டாக இருக்கனால நமக்கு ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபுல் ட்ரேஸ் வந்துடுச்சு நமக்கு. பபிள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் இப்போ போர் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ.